வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்னைக்கு வந்து இட்லி தோசைக்கு மாவு தீந்து போயிடுச்சுன்னா திடீர்னு டக்குன்னு ஒரு டிஃபன் செய்யணும்னா 10 நிமிஷத்தில் இந்த டிஃபன் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு துருவுனது, அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண மல்லித்தலை, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். நான் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ரவை ஊறிடுச்சு. நம்ம இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திக்காக இருக்கிறதுனால இது வந்து இந்த மாவு ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ அது கூட ஒரு அரை ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடயேவும் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மாவுல எடுத்து போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மஞ்சள்தூள் சேர்க்கறதுனால பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்கும் பணியாரம். இப்போ நம்ம அடுப்பில் பணியாரக்கல் வச்சுக்கலாம். இப்போ பணியாரக்கல் நல்லா காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, அப்போதான் நல்லா உள்ளெல்லாம் வேகும். ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுறலாம். நம்ம மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம். இந்த பணியாரத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும்.
மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சைடும் நல்லா வேகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக ரவையை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.